கோலியை விராட் கோலி ஒரு ஐகான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. விராட் கோலியை ஒரு கிரிக்கெட் பிளேயராக பார்க்கணும். அந்த 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 மேட்ச்சுக்கு அந்த அந்த பீரியடில் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து, பிகாஸ் கிரிக்கெட் இஸ் பிகர் தென் த கிரிக்கெட் பிளேயர்ஸ். கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் பிளேயர்ஸ்க்கே மதிப்பு. நீங்கள் வந்து பிளேயர்ஸுக்கு அதிகமான மதிப்பு கொடுத்துட்டு கிரிக்கெட்டை இழக்கிறீங்க. அதுதான் அங்கே தான் மெயின் பிரச்சனையே வருது. விராட் கோலியை ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை நீங்கள் நினச்சி கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஒய் நாட்? ஏன் ட்ராப் பண்ணக்கூடாது? அவருக்கு என்ன, அவர் என்ன வேறு ஏதாவது வேறு கிரகத்துலேருந்து வந்தவரா? ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆர்டினரி பிளேயர். ஆர்டினரி பிளேயர்னால் நான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுலையோ அவரோட டேலண்ட்லையோ ஸ்கில்லையோ சொல்லலை. இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு ஃபிட்டின் ஆக முடியுதா 11ல் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் செலெக்ஷன் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம். நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு நான் டீம் செலெக்ஷனில் டீப்பாக போகாததுக்கு காரணம் ப்ரிலிமினரியாக ஒரு அது என்ன ரீசன்ங்கிறத அண்டர்லைன் பண்ணி சொல்கிறதுக்காக பேட்டிங் ஃபெயிலியர்னு சொன்னேன். இன்டெப்த் நீங்கள் போனீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி ஆட்களை நம்பி தான் இந்த டீம் வந்து பிஜிடிக்கே போயிருக்கு. இந்த 2 பேர் மெயினாக. நம்பர் 3 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல். இந்த 3 பேரும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு பேட்டிங்கில் ரன் வரப்போகுது?